இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே நல்ல வேலைண்ணே, ரத்த காயம் எதுவும் இல்ல, மூஞ்சி மட்டும் லேசா கண்ணி வலிக்குதானே? ஏய் என்ன அக்கலா? அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே. இவ்வளவு தைரியம் விடாத குடிப்பையனுக்கு நான் அசந்த நேரமா பார்த்து என் மேலேயே கை வச்சுட்டு போயிட்டான். ஆமாண்ணே, நான் பார்த்து வளர்ந்தவன்டா அவன். அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணுக்காக என்னையவே அடிப்பான் அவன். அப்ப மட்டும் நான் போதையில் இல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அவனை கழுத்தறுத்து போட்டிருப்பேன். ஆமாண்ணே. ஏய் என் மேலேயே கை வச்சிட்டான்ல அவன். அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. விடக்கூடாது. பொண்ணை தாடி அறுத்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நீ அடிச்ச அந்த கரிகாலம் வயலும் நந்தினியும் பிரியணும்டா. ஒன்னா சேர்ந்து வாழவே கூடாது. அதுக்கு அந்த வீடியோ எனக்கு வேணும். எங்கடா இன்னும் காணோம்? அண்ணே வந்துட்டானுங்கண்ணே. ஏய் எந்திரி. நட. அவனை தூக்குங்கடா. சரி அதை கழட்டுக்கடா. என்னடா 20 லட்சம் ரூபாய் வக்கீல? ஏண்டா ஆள் தெரியாம விளையாட வேண்டாம்னு சொன்னல இல்லையா? அதுக்கப்புறமும் எங்கிட்டயே ஆட்டம் காட்டுறேன்னா என்னடா அர்த்தம்? பார், இது ஏன் ஊரு. இங்கேயே உன்னை வெட்டி புதைச்சா கூட கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காது. சார் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்ப நான் சொல்றதை செய்வியாடா? சார். நீங்க எதை சொன்னாலும் செய்யறேன் சார். இத பாரு, நீ தவற விட்டல ஒரு போனு. ஆமா. அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி, அந்த போன் நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். போன் எடுத்தவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கிற போனு ஏன் போன்றா அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கேட்கணும். என்ன சரியா? டேய் போன போடுறான். போடு. இந்தா அவனுக்கு போன போடு. சீக்கிரம் போன போடு. போடுறா. பேசு. என்ன இந்த ஃபோனுக்கு கால் வருது? ஒருவேளை இந்த ஃபோனோட சொந்தக்காரராக இருப்பாரோ? ஹலோ ஹலோ சார். நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, அது என் ஃபோன் தான் சார். தெரியாம அன்னைக்கு கீழே போட்டு போயிட்டேன் சார். அந்த ஃபோன் எனக்கு கொஞ்சம் வேணும் சார். சார், நீங்கள் ஃபோன் பண்ணால் இந்த ஃபோனை உங்ககிட்ட வந்து கொடுத்துடணுன்னு தான் இந்த ஃபோனை பத்திரமா வச்சுருக்கேன். எங்கே வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன் சார். நான் இப்போ சென்னையில் இல்லை சார், எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். எந்த ஊர் சார்? விருதுநகர். விருதுநகரா? நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல சார். நானும் மதுரையில் தான் சார் இருக்கேன். இங்கேருந்து விருதுநகர் பக்கம் தானே சார். நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்க சார், நான் வரேன் சார். நான் இப்போ கோவில் திருவிழாவில் இருக்கேன் சார். நாளைக்கு வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் கோவிலுக்கு வந்து இந்த ஃபோனை வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அப்புறம் அந்த ஃபோனை எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம் சார். அதில் என் பர்சனல்லாம் இருக்கு. சச்சா, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார். இத்தனை நாளாக ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ உங்கள் ஃபோன் வந்தது தான் எடுத்து பேசுகிறேன். அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க சார். நான் சீக்கிரமாக வந்து ஃபோனை வாங்கிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். சரிங்க. கெட்டப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எப்படி சமையல் ரூம் பக்கம் உள்ளே போகிறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? எப்படியாவது உள்ளே போயாகணுமே. டேய் அதெல்லாம் எடு. அப்படியே அதே எடுத்து கொடு. சரி. அன்னதானத்துக்கு தேவையான சாமான்லாம் வந்துருச்சா? அண்ணா எல்லா பொருளும் வந்துருச்சுண்ணே. ஒன்று விடாம எங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி தானே ஏற்றணும். எல்லா பொருளையும் நல்லா செக் பண்ணிட்டீங்களா? தரவா செக் பண்ணிட்டேண்ணே. கடைசி நேரத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்லைண்ணே. சரி எடுத்துட்டு போ. சரிண்ணே. மாட்டிக்கிட்டா கூட உயிரே போனாலும் உண்மையை சொல்லாத ஆளுதான் இப்ப நமக்கு வேணும். அதனால இப்ப நமக்கு வேற வழியே இல்ல மாமா. நீங்களே களத்துல இறங்குங்க.
நானா? ம் உங்களை தான். யாருக்கும் அடையாளம் தெரியாதுல்ல, அதனால பிரச்சனை இல்ல. ஆ, இருந்தாலும் இப்படியே போகாதீங்க, வேற ஏதாவது ஒரு வேஷத்துல போங்க. ஆ, இப்படி போங்க. கோவில்ல அன்னதானத்துக்கு சமைக்க ஆளுங்க வருவாங்கல்ல, அவங்கள ஒருத்தரா நீங்க எப்படியாவது கோயிலுக்குள்ள போயிடுங்க. சமயம் பார்த்து சாப்பாட்டுல நான் கொடுக்க போற விஷயத்த கலந்துருங்க. பெசம்மா. மாமா. ம். மாமா, ஆ? டைம் இல்ல, ஆல்ரெடி இருட்டிடுச்சு. சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஆ, போங்க. சரிம்மா. ம். பார்த்து எடுத்துட்டு பார்த்து போ. தூக்கிட்டு போனேன். சீக்கிரம் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வா. வச்சிடறேன். அன்னதானத்துக்கு தேவையான காய்கறியில இறக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சமையல்காரனா உள்ள போக இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவங்க கிட்ட போய் ஏதாவது உதவி செய்யற மாதிரி உள்ள போய் அப்படியே வேலைக்கு சேர்ந்துட வேண்டியதான். அதான் கரெக்ட். என்ன பாத்துட்டு இருக்க? வேலையை செய்ய. கொடுப்பா. நிக்காத. நீ போனதை பருப்படுத்து ஊற வை. அவனை வர சொல்லு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. வேலையா? இங்க வந்து வேலை கேக்குற? உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? என்னங்கய்யா இது? எவ்வளவு காய்கறி சாமான்லாம் இறக்குறீங்க? சமையல் வேலை எனக்கு நல்லா தெரியுங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. சமையல் வேலைக்கெல்லாம் ஏற்கனவே ஆளுங்க இருக்குது. எங்களுக்கு காய்கறி நறுக்கிறதுக்கும் சாப்பாடு பரிமாறதுக்கு தான் ஆளுங்க தேவை. ஐயோ அந்த வேலையை தான் நான் ரொம்ப நல்லா பாப்பனுங்க. ஐயா அந்த வேலையை கொடுங்க எனக்கு. இருங்கய்யா, அதுக்கு சம்பளம் எல்லாம் கிடைக்காது. சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சம்பளம் இல்லாட்டி எனக்கு பரவாயில்லைங்க. சாப்பாடு தான் எனக்கு முக்கியம். அதை போடுங்க போதும். முதல்ல இந்த பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வை, அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க. டேய் டேய், இவரையும் கூட ஒத்தாசைக்கு வச்சுக்க. சீக்கிரம் இறக்கிட்டு போய் காய்கறி நறுக்குற வேலையை பாருங்க. போங்க. நன்றியா நன்றியா. தக்கையா தரவா இல்ல வெயிட்டா தரவா? நீங்க மூட்டை மேல உட்காரு, எப்படி தூக்குறேன்னு பாரு. அப்படியா? போடு தூக்கி வை. போடு போடு. எடுத்துட்டு போ. போடு போடு போடு. ஆத்தாடி இந்த வேலை நடக்குது. ஒரு முடிக்கு தடுமாறா. இல்ல இல்ல டச் விட்டு போச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சா? அதான்